அசுர வளர்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்தும் இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் அமைப்பின் மாபெரும் கருத்து கணிப்பு வெளியீடு. வர இருக்கும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் தருவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கட்டு செயல்பாடுகளையும் கணிக்க ஜனவரி 26 முதல் மார்ச் 10 வரை 234 சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் இளைஞர்கள் மற்றும் பெண்களிடம் நடத்திய கருத்து கணிப்பில் முதல்வராக தலைவர் விஜய்தான் வர வேண்டும் என அநேக மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களிடம் கேட்ட கருத்து கணிப்பிலும் தலைவர் விஜய் மற்றும் மு.க. ஸ்டாலின் முதலிடத்தை பெற்றுள்ளனர். 2வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமியும், 3வது இடத்தில் அண்ணாமலையும், 4வது இடத்தில் சீமானும், 5வது இடத்தில் உதயநிதி ஸ்டாலினும் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். வயது அடிப்படையில் பார்க்கும்போது 18 முதல் 19 வயது வரை திமுகவிற்கு 20% வாக்குகளும், தவேகாவிற்கு 39% வாக்குகளும் பெற்றுள்ளன. 20 வயது முதல் 40 வயது வரை திமுகவிற்கு 26% வாக்குகளும், தவேகாவிற்கு 33% வாக்குகளும் பெற்றுள்ளன. 45 முதல் 65 வயதுக்குள்ள வாக்காளர்கள் திமுகவிற்கு 39%, தவேகாவிற்கு 27% வாக்குகளும் பெற்றுள்ளனர். 2026 ஆண்டு தேர்தலை பார்க்கும்போது ஸ்டாலின் மற்றும் விஜய் இடையேதான் போட்டி நிலவுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம்.